வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த ஸ்கூல் பாடநூல் குறிப்புகளை வச்சு இந்தியால பெண்களோட நிலைமை எப்படி காலப்போக்குல மாறுச்சு, அதுக்காக என்னென்ன சமூக சீர்திருத்தங்கள்லாம் நடந்துச்சுங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். குறிப்பா இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நிலைமை என்ன, என்னென்ன தடைகள் இருந்துச்சு, அதை மாத்த யார் யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்க, சட்டங்கள், கல்வி. ஆமா, சட்டங்கள், கல்வியோட பங்குன்னு நிறைய விஷயங்கள் அலசலாம். இது வெறும் தகவல் மாதிரி இல்லாம ஒரு பெரிய போராட்டத்தோட கதையா பார்க்கலாம். உள்ள போலாமா? கட்டாயமா போலாம். உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் அந்த கால சமூகத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படியா? ஆமா, அப்போ இருந்த கட்டுப்பாடுகள், அதை எதிர்த்து வந்த சிந்தனைகள், அதுக்கப்புறம் உருவான சட்டங்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல ஆரம்பம்னு நினைக்கிறேன். சரி, இந்த குறிப்புகள் நல்லாவே காட்டுது. சரி, அப்போ முதல் விஷயமா இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் வேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல பொதுவா இந்திய பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு? உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி படிப்பு கிடையாது, சின்ன வயசுல கல்யாணம், ஆமா, பல பேர் கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருந்திருக்கு. சில குறிப்புகள்ல முகலாயர் படையெடுத்துக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாச்சுன்னு கூட இருக்கு. ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெண்களோட நிலைமை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லைனாலும் பொதுவா அவங்க ஆண்களை சார்ந்துதான் வாழ வேண்டியிருந்தது. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி கல்வி உரிமை கிடையாது, சொத்துரிமையும் பெரும்பாலும் இல்லை. பரதா முறை, உடன்கட்டை ஏறுதல் மாதிரி பழக்கங்கள் அவங்களோட சுதந்திரத்தை ரொம்பவே பாதிச்சது. கரெக்ட். இந்த நிலைமை தான் எப்படி சொல்றது, சீர்திருத்த சிந்தனைகள் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அதாவது பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சாதான் அதை சரி செய்ய எடுத்த முயற்சிகளோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அந்த பிரச்சனைகளோட ஆழம், குறிப்பா பெண்களை மட்டுமே பாதிச்ச கொடுமைகள் பத்தி உங்க குறிப்புகள்ல விரிவா இருக்கு. முதல்ல சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல். கணவன் செத்தா மனைவியையும் உயிரோட சிதையில தள்ளி எரிக்கிறது, நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயம் அது. அடுத்து பெண் சிசு கொலை, பொன் குழந்தை பிறந்தா கொல்றது. அதுக்கு காரணமா குடும்ப பாரம், வரதட்சணைன்னு சொன்னாலும் இது ஒரு அடிப்படை உரிமை மீறல் இல்லையா? உங்க குறிப்புகள்ல வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 1995 அப்புறம் 1804 வந்த சட்டம் மூலமா இதை தடுத்தாங்கன்னு இருக்கு. ஆமா, சட்டங்கள் வந்துச்சு, ஆனா நடைமுறையில அது எந்த அளவுக்கு மாறுச்சுங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ உண்மைதான், குழந்தை திருமணமும் இன்னொரு பெரிய பிரச்சனை. கரெக்ட். நீங்க சொல்ற இந்த பழக்கங்களை எல்லாம் வெறும் சம்பிரதாயம்னு சொல்லிட முடியாது. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது பெண்களோட வாழ்க்கைய, அவங்களோட அடிப்படை உரிமைகளை மொத்தமா மறுத்துச்சு. அவங்க உடல் நலம், மனநலம், படிக்கிற வாய்ப்பு, சமூகத்துல அவங்களுக்கான இடம்னு எல்லாமே இதனால பாதிக்கப்பட்டுச்சு. தேவதாசி முறை மாதிரி விஷயங்கள்ல மதத்தோட பேரை சொல்லி பெண்களை சுரண்டுறதும் நடந்துச்சு. அதனால இந்த சீர்திருத்த இயக்கங்களோட முதல் வேலை இந்த மாதிரி மனிதத்தன்மை இல்லாத பழக்கங்களை ஒழிக்கிறதான்னு உங்க குறிப்புகள் தெளிவா சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல் தான் 19ஆம் நூற்றாண்டுல ஒரு மாற்றம் வருது. ஆமா, ஒரு அலை மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் வராங்க. இதுல ரொம்ப முக்கியமானவர் ராஜாராம் மோகன் ராய். உங்க குறிப்புகள்ல இவரை நவீன இந்தியாவின் விடுவெள்ளின்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப பொருத்தமான பேரு. சதி ஒழிப்புக்காக அவர் பயங்கரமா போராடினாரு. பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சு. அவர் கொடுத்த அழுத்தத்தினாலதான் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் 1829ல சதி ஒழிப்பு சட்டமே கொண்டு வந்தாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா அந்த சட்டத்தோட முக்கியத்துவத்தை உங்க குறிப்புகள் கரெக்டா சொல்லுது. அது ஒரு பெரிய திருப்பமுனை. அடுத்து வங்காளத்துல இருந்து இன்னொருத்தர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆமா, வித்யாசாகர். அவரோட கவனம் விதவைகள் மறுமணம் மேல. அப்போ விதவைகள் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். ஆமா, அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. வித்யாசாகரோட முயற்சியாலதான் 1856ல ஹிந்து விதவை மறுமண சட்டம் வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தனி ஆளோட முயற்சி கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு புரியுது. கரெக்ட், விடாமுயற்சி. இதே மாதிரி தென்னிந்தியால உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆந்திரால கந்தகூரி வீரேசலிங்கம் பந்துலும் விதவை மறுமணத்துக்காக ஒரு இயக்கம் நடத்தினாரு. ஆமாங்க, இவங்க மட்டும் இல்ல, உங்க குறிப்புகள்ல எம்ஜி ராணடே, பிரார்த்தனா சமாஜம் பத்தியும் இருக்கு. பம்பாய் மாகாணத்துல அவங்க பெண் கல்வி, விதவை மறுமணம்னு நிறைய வேலை செஞ்சாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்ச ஆரிய சமாஜமும் பெண் கல்வி, கலப்பு திருமணம், விதவை மறுமணத்தை ஆதரிச்சு குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒவ்வொருத்தரோட வழி வேறையா இருந்தாலும்
பெண்களோட முன்னேற்றம்ங்கிற குறிக்கோள் ஒன்னா இருந்ததுனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு. உங்க குறிப்புகள் இந்த எல்லா முயற்சிகளையும் ஒன்னா பார்க்க உதவுது. இன்னும் சில முக்கியமான பேர் இருக்கு. மகாராஷ்டிரால ஜோதிராவ் பூலே. ஆமா, பூலே ரொம்ப முக்கியமானவர். 1848லயே பூனேல தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பள்ளி ஆரம்பிச்சாருன்னா பாருங்க. ஆமா, அப்போதைய சூழல்ல அது ஒரு புரட்சிகரமான செயல். பண்டித ரமாபாய் ஒரு சமஸ்கிருத அறிஞர். அவங்க விதவைகளோட கல்விக்காக, அவங்க சொந்த கால நிக்கிறதுக்காக ஆரிய மகிழா சமாஜ் மூலமா வேலை செஞ்சாங்க. கரெக்ட். இவங்க கதையெல்லாம் கேட்கும் போதுதான் எவ்வளவு தடைகளை தாண்டி இந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னு புரியுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஆமா, நம்ம ஊர்ல முதல் பெண் டாக்டர், சட்டசபை உறுப்பினர்னு நிறைய பெருமை. தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க. அவங்க பங்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பெரியார் ஈ.வே.வே. ராமசாமி சுயமரியாதை இயக்கம் மூலமா பெண் உரிமை, ஜாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்புன்னு பயங்கரமா குரல் கொடுத்தாரு. ஆமா, குழந்தை திருமணம், தேவதாசி முறை எல்லாத்தையும் கடுமையா எதிர்த்தாரு. உங்க குறிப்புகள் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி முன்னோடிகள் இருந்ததுனாலதான் இந்த மாற்றம் இந்தியா முழுக்கவும் பரவுச்சு போல. மிக சரியா சொன்னீங்க. இவங்க தனியாளா செஞ்சதோட பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், சுயமரியாதை இயக்கம்னு உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி பல அமைப்புகள் மூலமாகவும் வேலை செஞ்சாங்க. ஆமா, இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்க நோக்கங்கள்ல சின்ன சின்ன வேறுபாடு இருக்கலாம், ஆனா பெண்களோட நிலையை உயர்த்தணுங்கிற அடிப்படை எண்ணம் பொதுவா இருந்துச்சு. சரி, இது வெறும் சில பழக்கங்களை மாத்துறது மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்தோட மொத்த சிந்தனையையும் மாத்துற ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சியா இருந்துச்சு. உங்க குறிப்புகள் அந்த பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுது. சரி, இந்த சீர்திருத்தவாதிகளோட எண்ணங்கள், போராட்டங்கள் எல்லாம் வெறும் பேச்சோட நிக்காம சட்டமா மாறினது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, அதுதான் அடுத்த படி. உங்க குறிப்புகள்ல சில முக்கியமான சட்டங்கள் பத்தி இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த சதி ஒழிப்பு சட்டம் 1829, விதவை மறுமண சட்டம் 1856 தவிர பெண் சிசு கொலைக்கு எதிரான சட்டங்கள் 1795, 1804 பத்தியும் குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அது முன்னாடியே வந்துடுச்சு. அடுத்து 1872 வந்த உள்நாட்டு திருமண சட்டம். இது பலதார மணத்தை தடை செஞ்சது, கலப்பு திருமணத்தை ஏத்துக்கிட்டது. முக்கியமா கல்யாண வயசை நிச்சயம் பண்ணுச்சு. பொண்ணுங்களுக்கு 14, பசங்களுக்கு 18. ஆமா, குழந்தை திருமணத்தை தடுக்க இது ஒரு முக்கியமான முயற்சி. அப்புறம் 1930 சாரதா சட்டம். இதுவும் திருமண வயது உறுதிப்படுத்துச்சு. பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 18. உங்க குறிப்புகள்ல 2 சட்டத்துக்கும் 1872, 1930 ஒரே வயது தான் இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. சில சமயம் அதுல வேறுபாடு சொல்லுவாங்க, ஆனா உங்க குறிப்புப்படி இதுதான். ஆமா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொண்டு வந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா பல தடைகளுக்கு பிறகு சட்டமாச்சு. அப்புறம் 1937 இந்து பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம். இது முழு உரிமை இல்லைனாலும் ஒரு ஆரம்பம், ஒரு படி முன்னேற்றம். சுதந்திரத்துக்கு பிறகு 1955 வந்த இந்து திருமண சட்டம் வயத பொண்ணுங்களுக்கு 18, பசங்களுக்கு 21 உயர்த்திச்சு. பலதார மணத்தையும் தடை செஞ்சது. உங்க குறிப்புகள் இந்த சட்டங்களை வரிசைப்படுத்துது. ஆமா, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமூக சீர்திருத்தத்துக்கு சட்டத்தோட அங்கீகாரம் எவ்வளவு முக்கியம்னு தான். ஆமா, உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி சட்டம் மட்டுமே சமூகத்தை மாத்தாது, அது உண்மைதான். ஆனா சட்டங்கள் ஒரு தார்மீக பலத்தை கொடுக்குது. கரெக்ட். மாற்றத்துக்காக போராடுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ரொம்ப நாளா இருக்கிற பழக்கங்களை கேள்வி கேட்கவும், பொதுவான மனநிலைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தவும் இந்த சட்டங்கள் ஒரு அடித்தளமா இருந்துச்சு. உங்க குறிப்புகள்ல இருக்கிற இந்த சட்டங்களோட வரிசையே அந்த போராட்டத்தோட ஒவ்வொரு படியையும் காட்டுது. சரி, இப்ப பெண்களோட முன்னேற்றத்துல கல்விக்கு இருக்கிற பங்கு பத்தி பேசலாம். ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற ஒரு விஷயம், ஆரம்பத்துல பெண் கல்விக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்திருக்கு. ஆமா ஆமா, அது பெரிய தடையா இருந்துச்சு. பொண்ணுங்க படிச்சா குடும்பம் கெட்டு போயிடும், புருஷனுக்கு அடங்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொன்னதா குறிப்புகள் சொல்லுது. அந்த மாதிரி நிறைய தவறான எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அந்த எதிர்ப்பையும் மீறி முயற்சிகள் நடந்திருக்கு. 1849 கல்கத்தாவுல பெத்தூன் பள்ளி ஆரம்பிச்சது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, அது ஒரு மைல்கல். அப்புறம் 1854 சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுச்சு. உட்ஸ் டிஸ்பாட்ச். ஆமா.
1882ல ஹண்டர் கல்வி குழுவும் பிரைமரி ஹையர் எஜுகேஷன் ரெண்டுலயும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுச்சு. இதெல்லாம் பெண் கல்வி பரவ உதவி பண்ணிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இந்த அறிக்கைகள் கமிஷன்கள் எல்லாம் கொள்கை அளவுல ஒரு மாற்றத்துக்கு வழி செஞ்சது. இதுல பேராசிரியர் டி.கே. கார்வேவோட கனவு. ஆமா, நிச்சயமா. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கல்விங்கிறது வெறும் அழிவு கொடுக்கிற ஒரு விஷயம் இல்ல. சரி, அது ஒரு விடுதலைக்கான ஆயுதம். பல வருஷமா மறுக்கப்பட்ட ஒரு பிரிவுக்கு கல்வி கிடைக்கிறதுங்கிறதே பெரிய புரட்சி. உங்க குறிப்புகள் காட்டுற மாதிரி கல்வி பெண்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அவங்க உரிமைகளை கேட்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிக்கவும் பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கவும் அதுதான் வழி செஞ்சது. அப்போ கல்விதான் முக்கிய திறவுகோல்னு சொல்லலாமா? நிச்சயமா. இந்த ஒட்டுமொத்த சீர்திருத்த பயணத்திலையும் கல்வி ஒரு அச்சாணியா இருந்திருக்கு. இத உங்க குறிப்புகள் மூலமா நாம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஆக உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு நாம பார்த்த இந்த வரலாற்று பயணம் இந்திய பெண்களோட நிலைமை ஒரே நாள்ல மாறலைங்கிறத தெளிவா காட்டுது. ஆமா, அது ஒரு நீண்ட நெடிய பயணம். பல வருஷ தடைகள், கொடூரமான பழக்கங்கள், அதுக்கு எதிரான போராட்டங்கள், ராஜாராம் மோகன் ராயிலிருந்து பெரியார் வரைக்கும் எத்தனையோ சீர்திருத்தவாதிகளோட உழைப்பு, பண்டித ரமாபாய், முத்துலட்சுமி அம்மையார் மாதிரி பெண்கள், ஆமா அவங்க பங்களிப்பு, அப்புறம் சட்டங்கள், கல்வி முயற்சிகள், நீ எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த மாற்றம். கரெக்ட். சரி, நாம இப்போ இந்த எல்லா தகவல்களையும் பார்த்துட்டோம். உங்க குறிப்புகள்ல இருந்த விஷயங்கள்ல உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது, இல்லனா இது புதுசா இருக்கேன்னு தோண வச்சது எது? இந்த எல்லா விவரங்களையும் ஒன்னா பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்க குறிப்புகள் காட்டுற அந்த போராட்டங்கள் சதிக்கு எதிரா, சிசு கொலைக்கு எதிரா, குழந்தை திருமணத்துக்கு எதிரா, கல்விக்காக நடந்த போராட்டங்கள், ஆமா, அதெல்லாம் வரலாற்றுல முடிஞ்சு போன விஷயங்களா? இல்ல அதுக்கும் இன்னைக்கு பெண்கள் சந்திக்கிற சவால்களுக்கும், சம உரிமை இல்லாம இருக்கிறது, பாதுகாப்பு பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல தடைகள், இதுக்கெல்லாம் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த வரலாற்று புரிதல் இன்னைக்கும் பெண்களோட முழுமையான சமத்துவத்துக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் நாம இன்னும் என்னென்ன செய்யணும்னு நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த வரலாற்று பயணத்தை நீங்க கேட்ட பிறகு இன்றைய சமூகத்துல பெண்களின் நிலைமை பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் வருது? இத பத்தி நீங்கள் தொடர்ந்து யோசிச்சு பாருங்க.